Hi everyone. ஸோ இன்றைக்கி ஐசோமெரிசமை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸும் எந்த டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் அப்படின்றத இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக கொடுத்தாங்கன்னா அந்த ஐசோமெரிசம்க்கு பேர் குவாடினேஷன் ஐசோமெரிசம். ரைட், ஏன் குவாடினேஷன் ஐசோமெரிசம்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 காம்ப்ளெக்ஸஸ்க்கு நடுவில் இந்த 2 லிகாண்டை நம்ம அப்படியே மாற்றிக்க போகிறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா CN லிகாண்டை இங்கே கொடுத்துட்டு ஈவன்ட்டாக இருக்கக்கூடிய அமோனியாவை நம்ம வாங்கிக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக இருந்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லிகாண்டை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் எனக்கு குவாடினேஷன் ஐசோமெரிசம். ஓகே, அடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது CMA, இதை தவிர்த்து உங்களுக்கு 2 லிகாண்ட் இருக்குது. இதில் பர்டிகுலராக இந்த லிகாண்ட் NO2ன்றது எனக்கு ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அப்போ இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகாண்ட் உள்ளே வந்துட்டாலே அதுக்கு பேர் எனக்கு ஒரு லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏன்னா லிங்கேஜ்ன்றது ஆம்பிடென்டேட் உள்ளே வந்தால் மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஓகே, அடுத்து 2 எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸும் ஒரு சிம்பிளும் வச்சு கொடுத்தாங்கன்னா மேபி அது எனக்கு ஒரு அயனைசேஷன் ஐசோமெரிசமாக இருக்கும். ரைட், இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சிம்பிளை உள்ளே வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய லிகாண்டை நம்ம வெளியில் எடுப்போம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிம்பிள் அண்ட் லிகாண்ட். ஓகே, ஆனால் எனக்கு இங்கே 2 லிகாண்ட் இருக்கே, நம்ம எதை மாற்றணும்? இங்கே வெளியில் இருக்கக்கூடிய சிம்பிளோட சார்ஜ் -1, அதே -1 யாருக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே NH3ன்றதுக்கு சார்ஜ் இல்லை, நியூட்ரல். ஆனால் NO2ன்றதுக்கு எனக்கு சார்ஜ் இருக்குது. அப்போ அதுக்கு -1. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பேரை தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ ஆன்சர் PTNH3 Cl உள்ள வைங்க, NO2 உள்ளே கொண்டு போங்க. அப்போ அதுக்கு பேர் அயனைசேஷன். சிம்பிளையும் லிகாண்டை மாற்றினீங்கன்னா அதுக்கு பேர் எனக்கு அயனைசேஷன். சரி, முன்னாடியே சொல்லியிருந்தேன் NO2 வந்துட்டாலே அது ஆம்பிடென்டேட் லிங்கேஜ். ஓகே, ஆனால் இங்கே NO2ன்றது நீங்கள் கனெக்ஷன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பீங்க. ஆனால் இங்கே நீங்கள் NO2வை சிம்பிளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ NO2வோட கனெக்ஷன் வச்சு வெரி பண்ணிங்கன்னா அது லிங்கேஜ். NO2வையும் சிம்பிளையும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அயனைசேஷன். ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே கூடிய லிகாண்டு பார்த்திங்கன்னா வாட்டரை மெயினாக நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ சால்வெண்ட்டாக வந்துட்டாலே அதுக்கு பேர் சால்வேட் ஐசோமெரிசம். இல்லை நீங்கள் வாட்டரை பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மேபி அதை நம்ம ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே நீங்கள் லிகாண்டை யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே லிகாண்டு எனக்கு ஒரு சால்வெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி அது எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசமையும் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சால்விங் வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கெமிஸ்ட்ரி பற்றின டாபிக்ஸ் லேர்ன் பண்ணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.